இவரு பெட்ரோல் உற்பத்தி பண்ணும்போது இவரோட பெட்ரோல் மூலமா தான் பிரைஸ் இவ்வளவு வருஷமா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பெட்ரோல் டாலர் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு காரணம் சவுதியை இன்கார்பரேட் பண்ணி பண்ணதுதான். அது கிசிஞ்சர் பிளான் பண்ண பிளான். அமெரிக்கா ஒரு சப்ளையர் ஆயிடலாம் ஃப்ராக்கிங் ஆன உடனே அவங்களுக்கு மார்க்கெட்டை பிடிக்கணும்ன்றதுனாலதான் ரஷ்யா பைப் லைன்லாம் உடைக்கிறாங்க. அரபிக் மீடியால போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷியா ஈரான் மக்கள் தான் இஸ்ரேல் கூட கூட்டு சதி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்து கொண்டு போனாங்கன்னா இப்ப கொண்டு போய் ஈரான் மேல தாக்குனாங்கன்னா அவரு யூஏ முடிச்சிருவான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் யூஏ ஒட்டகம் தான் ஓட்டணும், ஒன்றும் இருக்காது. முதல் வாட்டி ட்ரம்ப் வந்த போது இவரும் ட்ரம்ப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே எப்ஸ்டைன் பிடிக்கும். இப்பயும் பிரிட்டிஷ்காரன் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க RSS. ஸோ அந்த மைண்ட் அப்படியே கன்னியூ ஆகுது. அந்த ஆரியவாதம் அவங்க கூட தான் இருப்பான்னு சொல்லி அப்படி இருக்காங்க. எக்கானமி தான் மெயின். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீங்க ஈரான் வார், நியூக்ளியர் பாம் ஏதோ பொய்யா சொல்லலாம். நீங்க அந்த மாதிரி நியூக்ளியர் பாம்னே ஒன்றும் கிடையாது, கற்பனைவாதம், ஏலியன் மாதிரி. அது உங்க நாட்டோட வயசுரா இந்த மாதிரி வரதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை காமிச்சுட்டு பாருங்க 450 வருஷம் மரம் உங்க நாடோட பழமையான இப்படி எல்லாம் காமிச்சு ஒரு கேள்விக்கு தப்பிச்சு ஓடுறாரு. இப்படி ஒரு இதுவாயிடுச்சு, கேவலமாயிடுச்சு. இந்தியா எல்லாருமே கேலி பண்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. இப்போ சைனா அதிரடியா ஏதாவது பண்ணி ஆகணும். அதிரடி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிர்விளைவு பயங்கரமா இருக்கும். துபாய் இருக்காது. துபாய் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம். ஸோ துபாய்னு ஒரு ஊரே இருக்காது, கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய அந்த தாக்குதல், அதனுடைய தொடர்ச்சி கிட்டத்தட்ட 3வது மாசத்தை தொட்டிருக்கு. இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரலை. இது முடிவுக்கு வராத காரணத்தினால தான் உலக அளவில் மிகப்பெரிய எண்ணெய் பற்றாக்குறை. அந்த எண்ணெய் பற்றாக்குறை இந்தியாவிலும் எதிரொலிக்குது. இதனால மக்கள் சிக்கன நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தாரு சில வாரங்களுக்கு. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே அந்த மோதல் அப்படின்றது இன்னைக்கு எந்த கட்டத்தை எட்டி இருக்கு, ஒரு முடிவுக்கு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, ஹார்முஸ் ஸ்ட்ரைட் மூடப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் உலக அளவில் மிகப்பெரிய எண்ணெய் பிரச்சனை அது இந்தியாவிலும் எதிரொலிக்குது. அதன் காரணமாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சாரா மக்கள் கிட்ட அப்படின்றது இரண்டாவது கேள்வி. நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மோதல், இந்த பதற்றம் அப்படின்றது எப்போது தனியும், என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ? ஸோ இது அமெரிக்க ஹெஜிமோனியோட, நம்ம ஏற்கனவே சொல்லல, பிரிக்ஸ் வளர்ச்சி, இந்த வளர்ச்சியெல்லாம் வரும்போது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வருது. அந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, அமெரிக்கா பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டே வருது. ஸோ வீக் ஆகிறதுனால அவங்க அதை எப்படியாவது மீட்டுறதுக்காக ஒரு டிராஸ்டிக் நடவடிக்கைலாம் எடுத்து, அதாவது சரிவு ஸ்டெடியா இருக்கு, என்ன பண்ணாலும் ஸ்டெடியா இருக்கு. அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, அப்போ ஒரு அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் உண்மை பண்ண இப்பயே ஏதாவது தடாலடி பண்ணி அதை அப்படியே மீட்டணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா. இப்போ ட்ரம்ப் முதல் கட்டத்துல வச்சாங்க, அதுக்கப்புறம் கொரோனா வந்தது, பெரிய அடி, அதுக்கப்புறம் பிடனை வச்சு அதை ஓரளவுக்கு சரி கட்டினாங்க. ஸோ இப்போ கூட பார்க்கலாம், இப்போ ட்ரம்ப் வச்சதுனால பொருளாதாரம் ரொம்ப மோசமானோன்னு நியூயார்க்ல மம்தானியை விடுறாங்க வரத்துக்கு, ஓரளவுக்கு பேட்ச் பண்றாங்க. சரியா, என்ன ஃபேசிஸ்ட் கூட கூப்பிட்டுக்கோ அப்படின்றாரு. அப்படி பேட்ச் பண்ணி அப்படியே பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சரி கட்டிட்டு அதுக்கு ஒரு வெளியில பாயிறாங்க. சரியா, ஸோ உலக இந்த ஹெஜிமோனி கண்ட்ரோல் போகுது. உள்ளூரை சரி பண்ணலான்ற பட்சத்துல வெளியூர் கண்ட்ரோல் விட்டு போகுது. சரி, அப்படின்னு உடனே வெளியூர்ல இப்போ கவனிக்கலாம்னு சொல்லி அப்படி வராரு. ஸோ அப்படி வரும்போது என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பிரசிடென்ட் எல்லாருக்குமே ஏஜென்சி இல்லை. நம்ம கெனடி காலத்துல இருந்தே பார்த்தோம், ஏஜென்சி இழந்துட்டாங்க எல்லா பிரசிடென்ட்டும். ஸோ இந்த கம்பெனிகள்லாம் தள்ளுற இடத்துக்கு தான் அவங்க போக வேண்டியதா இருக்கு. ஸோ அவங்களுக்கு தனி இச்சைகளும் இதுவும் இருந்தா, நீங்க உக்ரைன்ல பார்க்கணும், 24 ஹவர்ல நிறுத்துவாரு. எவ்வளோ 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நிறுத்த முடியல. ஸோ அது இழுத்துனே போகுது. அதுக்கான டைனமிக்ஸ், அது இந்த கம்பெனிகளுக்கான டைனமிக்ஸ், அந்த போராட்டம் அது போயிட்டே இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஏஜென்சியே இல்லைன்றது தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த பணம் பண்றவங்க, இந்த பில்லியனர் கிளாஸ், அந்த ஃபைனான்சியல் கம்பெனிஸ், பேங்கிங் செக்டர், அதனோட அழுத்தத்துக்கு எதிர்த்து உங்களால் பண்ண முடியல. ஏஜென்சி நீங்க சொல்றது என்னது? ஆக்சுவலா அதாவது ஒரு மனிதர் ஒரு பிரசிடென்ட் ஆறாரு. இப்போ கெனடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் தான் எங்க கொள்கைகள் அப்படின்னு சொல்லி வரையெடுத்து அதுபடி இயங்குறது. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஜி ஜின்பிங் இருக்காரு, புட்டின் இருக்காங்க. அவங்க தீர்மானிச்சு அவங்க நாட்டை எப்படி கொண்டு போறதுன்னு தீர்மானிக்கிறாங்க. எப்படி நீங்க பாக்கலாம்னா, ஒரு ஜனநாயக முறையில வர ஒரு லீடர், அந்த லீடரால தீர்மானிக்க முடியுது. ஸோ ஒரு ஜனநாயக முறைய ஒரு கண்டினியூட்டியா பார்க்கலாம். இங்க அது இழந்துட்டாங்க.
கெனடி காலத்துல இருந்து இழந்துட்டாங்க. அமெரிக்கா அதை இழந்துருச்சு. என்னன்னா இந்த பிசினஸ் கிளாஸ்லாம் சேர்ந்து அந்த இவர் நம்ம ரொம்ப ஃபேமஸ் வந்து இவர் தான், நம்ம ஜெனரல் ஐசனோவர் தான் அதை முதல்ல எடுத்து வச்சாரு. மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து 50களில் அவர் பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து இறங்கும்போது சொல்லிட்டு போவார். இறங்கும்போது இந்த மாதிரி கோல்டன் பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. சரியா? இதே மாதிரி தான் பிடன் சொன்னாரு, இந்த குளோபல் ஃபைனான்ஸ் கேபிட்டல் வந்து கண்ட்ரோல் எடுக்குது. அவங்க வந்து பழைய அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது தோத்து போச்சு, இப்போ குளோபல் ஃபைனான்ஸ் எடுக்குதுன்னு சொல்லி இவர் சொல்றாரு பிடன். ஸோ அப்படிலாம் எடுக்கும்போது இங்கே வந்து மகான்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட்லாம் பண்ணி அது மூலம் வந்தது வந்து கம்ப்ளீட்டாக இழந்துட்டார். ஏன்னா எப்ஸ்டைன் வச்சு இதை வச்சு அவரை மிரட்டி அதாவது ஒரு 8 பிரசிடென்ட் அவாய்ட் பண்ணிருக்காங்க ஈரான் கூட சண்டையை. ஓகே, இதுக்கு முன்னாடி ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த கிளாஸ் பிசினஸ் கிளாஸ் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தணும்னு இதற்கு முன்னர் இருந்த அமெரிக்காவினுடைய 8 பிரசிடென்ட்ஸை புஷ் பண்ணிருக்காங்க. அவங்களாம் வேணான்ட்டாங்க. நீங்க பார்க்கலாம், இப்ப நெத்தன்யாஹு தான் காரணம்ன்றாங்க. அப்ப முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இஸ்ரேல்லையா எல்லாருமே இது பண்றாங்க, அந்த அஜெண்டாக்கு வர்றாங்க. ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வந்து நியோகாலனிசத்தோட அவங்களோட பிளான், அது பெட்ரோ டாலரோட பிளான். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரிலாம் கூட இண்டிபெண்டன்ட். இது எப்படின்னா முதல்ல MI6 கிட்டே இருந்துச்சு அந்த பிளான்லாம். பெர்சியன் இது ஆயில் கம்பெனின்னு இருந்தது. அதை தாக்கி அங்க மொசாடெக் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் இவரை கொண்டு வந்து ஸோ அது ஷா கண்ட்ரோல் எடுத்த உடனே அந்த இது கம்பெனி பெர்சியன் கம்பெனி அது வந்து விலையை தீர்மானிக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி சவுதியை வளர்க்குறாங்க. சவுதின்றதே அவங்க வளர்த்தது தான், MI6 வளர்த்தது தான். ஸோ எதுக்குன்னா அந்த பெட்ரோல் இதை வந்து பிரைஸை வந்து இவரு பெட்ரோல் உற்பத்தி பண்ணும்போது இவரோட பெட்ரோல் மூலமா தான் பிரைஸ் இவ்வளவு வருஷமா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பெட்ரோல் டாலர் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு காரணம் சவுதியை இன்கார்பரேட் பண்ணி பண்ணது தான். அது கிசிஞ்சர் பிளான் பண்ண பிளான். ஸோ அது மூலமா அது வந்து MI6 வந்து தொடர்ச்சியா அப்படி பண்ணுது. MI6 வழி காமிச்சு அதுக்கப்புறம் இவங்க இதுலயே கண்டினியூ பண்ணுது. ஸோ அப்படிதான் பார்க்கணும். ஸோ அப்படி அதனோட தொடர்ச்சியா வருது. பாலஸ்தீன் கூட அப்படிதான் பார்க்கலாம், எப்படி இஸ்ரேல கொண்டு வந்து வச்சது இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஆனா என்னன்னா இவங்க வந்து இப்போ அமெரிக்க பொருளாதார வீக்னஸ் வந்துட்டதுனால அது எப்படியாவது பண்ணி திருப்பி இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் டாலர் போய் கேஸ் டாலர் வருது. எப்படின்னா இப்போ கேஸ் மூலமா அமெரிக்கா ஒரு சப்ளையர் ஆயிடலாம் ஃப்ராக்கிங்க்கு. ஆன உடனே அவங்களுக்கு மார்க்கெட்டை பிடிக்கணுன்றதுனாலதான் ரஷ்யா பைப் லைன்லாம் உடைக்கிறாங்க. யூரோப்ல உடைச்சிட்டு அந்த மார்க்கெட்டை கையில் எடுக்கிறாங்க. இது மூலமா யூரோப்பே நாசமாகுது, யூரோப்பிய பொருளாதாரமே நாசமாகுது. பெட்ரோல் டாலருக்கு ஈக்குவலா கேஸ் டாலர் இருக்குமா முதல்ல? இல்ல அதுக்கு ப்ராப்ளம் என்னன்னா கேஸ் மூலமா ஒரு மோனோபோலி கம்ப்ளீட்டா கொண்டு வந்து பெட்ரோல் அது கீழே அமுக்கிட்டீங்கன்னா பெட்ரோல் உற்பத்தியில நிறைய சைடு இது இருக்கு, ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நமக்கு இது ஃபெர்டிலைசர், பிளாஸ்டிக்கு, இது சல்ஃபர், நிறைய இருக்கு கெமிக்கல்ஸ். பெட்ரோல் இப்போ பார்மசிட்டிக்கல் கெமிக்கலுக்கு எல்லாம் அங்கேருந்து இன்புட் வரும். ஓகே, க்ரூட் ஆயில்ல இருந்து எடுக்கிறது. ஆமா, க்ரூட் ஆயில்ல பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். அது எல்லாமே அடி வாங்கும். ஏன்னா கேஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதுல ஒன்றும் பை ப்ராடக்ட்ஸ் கிடையாது. சரியா? ஸோ இதெல்லாம் பிரச்சனையாகுது. ஸோ மார்க்கெட் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகி ஏதோ விலையேறுது இல்லையா? இன்னொன்று பாருங்க, இப்போ ஃபெர்டிலைசர் வந்து இவ்வளோ அடி வாங்குச்சுன்னா உணவு உற்பத்தியை பாதிக்கும், விவசாயமே பெருசாக அடி வாங்கும். ஸோ ஸ்ரீலங்காலே அந்த கிரைசிஸ் தான் வந்துச்சு. இது ஃபெர்டிலைசர் விலை ஏற்றினோடனே நம்ம வந்து ஆர்கானிக் போயிடலான்னு. அப்போதான் ஆர்கானிக் ஒரு பொய்ன்னு தெரிய வந்துச்சு. ஆர்கானிக்கு ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி 10 times கம்மி. அப்போ ஒரு முன்னுதாரணம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இலங்கை அப்படியாக வெளியில இருந்து நம்ம கிட்ட வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மி ஆயிடுச்சு, வெளியில இருந்து உரங்களை இறக்குமதி செய்ய முடியாது, எல்லாருமே வந்து ஆர்கானிக்கு திரும்புங்க அப்படின்னு சொன்னதன் காரணமாகத்தான் உணவு உற்பத்தி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சது. அதன் அடிப்படையில தான் ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி அங்க நடந்தது. இதை நம்ம கண்கூடா பார்த்தோம். இதை பார்த்த பிறகும் இந்திய பிரதமர் வந்து எல்லாரும் ஆர்கானிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வந்து அவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு சம்பந்தமே இல்லாதவங்க தான் இவங்கெல்லாம். எப்படி பார்க்கலாம்னா, நீங்க ஏற்கனவே சொன்னல, இந்த ஈரான் பாத்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியண்டா அவன் சொந்த காலில் வளர்ந்து அப்படி வளரான் அந்த நாடு. அந்த நாடோட உள் உற்பத்தியிலேருந்து அவனோட ஓன் நேஷனோட உற்பத்தியிலேருந்து நேஷனலிஸ்டா வந்து வராங்க. சரி, அவங்கள வந்து ஷியா இதுலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி கிடையாது, அவங்க மத வெறியாளர்கள் கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா யூத மக்களையும் எல்லா மக்களையும் ஒரு மாதிரி செக்குலரா தான் டீல் பண்றாங்க. சிரியால இருந்த அவங்க கூட அப்படிதான் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஆமா அவங்களோட இதுவும் வந்து அப்படிதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அரேபியால குடுக்க போடுற பிக்சர் வந்து பயங்கர ஒரு பொய்யான ஒரு பிக்சர். என்னன்னா இங்க இருக்க இந்த சுன்னி ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப இருக்காங்கல்ல, சுன்னிலேயே எக்ஸ்ட்ரீம் ஃபேக்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட்ல மத்த எக்ஸ்ட்ரீம் வஹாபிஸ் டைப் ஃபேக்ஷன் எல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் இப்போ நீங்க பாக்கலாம் ரஷ்யாவை போராடுறதுக்காக அல் கொய்தா எல்லாம் ரெடி பண்ணாங்க இல்லையா, இங்க வந்து பின் லேடன் எல்லாம் ரெடி பண்ணாங்களா, அந்த குரூப் வந்து ஐசிஸ் இந்த குரூப்லாம் இஸ்ரேல என்னைக்குமே தாக்காது. சரியா? இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட இப்ப அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களா, ஆப்ராமா கார்ட்லாம்.
ஸோ அந்த குரூப் தான் இது. ஸோ இந்த குரூப் ஆனா அரேபிக் மீடியாவில் போனீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியாவில் உங்களுக்கு தெரிய வராது. அரேபிக் மீடியாவில் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷியா ஈரான் மக்கள் தான் இஸ்ரேல் கூட கூட்டு சதி அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டே இருப்பாங்க. தலைகீழான உண்மைக்கு புறமான ஒரு பொய்யை சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் குரூப். இது பாருங்க, இது கூட இப்ப இந்துத்தாவும் சேர்ந்துருக்கு, சைனிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த இது ஐசிஸ், இந்த குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுங்கெல்லாம் வந்து ஒரு டாக்ஸிக் குரூப்பா காம்பினேஷனா சேருது. இந்த அலையன்ஸ்ல தான் மோடி போய் சேர்றாரு. சரியா, யுஏஇக்கு போனது. பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நெதன்யாஹூ வந்து யுஏஇக்கு வந்திருக்காருன்ற தகவல் வருது. அது இல்லன்னு சொல்லி மூடி மறைக்கிறாங்க. நெதன்யாஹூ ஓபனா சொல்றாரு, நான் போனேன் யுஏஇ போனேன்றாரு. ஏன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ட் அசெட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. இஸ்ரேலோட இம்பார்ட்டன்ட் அசெட்ஸ் எல்லாம் யுஏஇல இருக்கு. இவங்க எல்லாருமே கூட்டு தான். ஏன்னா இந்த பிசினஸ் பண்றாங்க. இந்த தேர்ட் வேர்ல்டுல இருக்க எல்லா அந்த பிளாக் பிசினஸ் ஃபுல்லா அங்கதான் இருக்கு ஹெட் குவார்டர்ஸ். சரியா, சோ அது ஒரு பெரிய ஹெட் குவார்டர்ஸா இருக்குது. இப்போ ஒரு கிரிட்டிக்கல் கட்டா வந்திருக்கு. என்னன்னா இந்த சண்டையை வந்து அடுத்து கொண்டு போனாங்கன்னா, இப்போ கொண்டு போய் ஈரான் மேல தாக்குனாங்கன்னா அவரு யுஏ முடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் யுஏ ஒட்டகம் தான் ஓட்டணும், ஒன்னும் இருக்காது அங்க. சோ அந்த ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டீசாலினேஷன் பிளான்ட் தூக்கிட்டு வந்தாங்க. தண்ணி இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணாங்க, 50 டிகிரி சென்டிகிரேட் அங்க. அப்புறம் அந்த பெட்ரோல் இதெல்லாம் தாக்கிட்டாங்க, ஏசியும் கிடையாது. ஸோ 50 டிகிரி சென்டிகிரேட்ல ஒட்டகத்தை வச்சுக்கணும். அப்புறம் ஸோ அவ்வளோ மோசமாயிடும். அது புரிஞ்சுதான் இந்த போரை வந்து பயப்படுறாங்க போறதுக்கு. ஆமா, எடுத்து போறது. இஸ்ரேல்லையும் பாத்தீங்கன்னா நெத்தன்யாஹூ ஒரு பைத்தியக்காரன் தான். இஸ்ரேல நாசத்துக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா லெபனானை தாக்குன்னு சொல்லிட்டு இசபோலாவோட தாக்குல கம்ப்ளீட்டா டேமேஜ் அவனோட இது ஆர்மியை, ஐடிஎஃப் ஹிஸ்புல்லா பதில் தாக்குதல் நடக்குது. ஏன்னா டேங்க் எல்லாம் அவங்க இப்போ இது யூஸ் பண்றாங்க, எல்லாமே ட்ரோன் வார்ஃபேர் யூஸ் பண்றாங்க. டேங்க் எல்லாம் அழிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டா. ஸோ இஸ்ரேலும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஸோ இப்போ வந்து சண்டையை போட முடியாத நிலைமை தான். ஆனா அவங்க வந்து பெரிய ப்ரோபகண்டா பண்ணி இப்போ மிட் டேர்ம் எலெக்ஷன் வேற வரப்போகுது. ஸோ அதுக்கு ஏதாவது ஜெயிச்சிட்டா மாதிரி காமிக்கணும். அது முரண்பாடுல ட்ரம்ப் வந்து டெய்லி ஏதோ பேசிட்டே இருக்காரு, கற்பனையா ஏதோ பேசிட்டே இருக்காரு. ஸோ அந்த கற்பனை எல்லாம் தெரியுது. இப்போ சைனா விசிட் போனார் இல்லையா, அப்பயே தெரியுது. சைனா விசிட் போறாரு, அங்க ஜி ஜின்பிங் இதுவரையிலும் சைனா வந்து நம்பர் 1 விரோதி அப்படிலாம் தைவானை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. இப்போ தைவானுக்கு ஆம்ஸ் இன்னும் தரல, கொஞ்சம் அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. என்ன தருவாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஜிக்கு மீட் பண்ண போறாரு. அவரோட முதல் பிளான் என்னன்னா வெனிசுவேலா மாதிரி ஈரானை வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் அதை போய் ஜி கிட்ட சொல்லி ஒரு பேரம் பேசலாம், இப்போ நான் வந்து தாதாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதனாலதான் முதல்ல போக வேண்டிய அந்த பயணத்தை தள்ளி வச்சாரு. இப்போ வந்து கம்ப்ளீட்டா இதுவாயிடுச்சு, போய் சரண்டரே ஆயிட்டாரு. அங்க போயிட்டு ஜி வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அழகன்றாரு, அவனை அழகெல்லாம் டிஸ்கிரைப் பண்றாரு. அப்படிலாம் எனக்கு தோணல. ஜி கொஞ்சம் வயசானவர் தான், ஆனா ஓவரா இப்படி பண்றாரு. ஸோ இது பண்றாரு, அங்க போய் பாக்குறாரு. அவரும் வந்து எனக்கு இது எது ஞாபகம் வருதுன்னா, அந்த இது சொல்லுவாங்க, பாண்டவரோட இதை வந்து துரியோதனை பார்க்க போனான்ட்டு அது வந்து அது மிரட்சி அடைஞ்சிடான். அதை பார்த்து அவங்க கண்ணாடி மாளிகை அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி இவர் வந்து போய் அந்த பார்க்கு போறாரு அட்டென்ட் பண்றதுக்கு. அந்த பார்க்ல வந்து 250 வருஷம் இருக்க ஒரு மரத்தை வந்து கொண்டு போய் முதல்ல காமிக்கிறாங்க. உங்க நாட்டோட வயசுரா இந்த மரத்துக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை காமிச்சிட்டு பாருங்க 450 வருஷம் இருக்க மரம், உங்க நாடோட பழமையான இப்படி எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா, கிரீக் இது இருக்கு இல்லையா, இதுல நடந்தது இல்லையா, ஏத்தன்ஸுக்கும் ஸ்பார்டன்ஸுக்கும் நடந்த வார் இருக்கு இல்லையா. அப்ப வந்து ஸ்பார்டன்ஸ் வந்து ஒரு பழைய சமுதாயம், அவங்க வந்து ஏத்தன்ஸ்ன்றது ஒரு புதுசா டெவலப் ஆயிட்டு வர ஒரு ஜனநாயக சமுதாயம். அது வந்து ரேபிடா டெவலப் ஆகுது. அப்போ 2 பேருக்கும் வர கட்டுப்பாடுல இது வருது, ஒரு முரண்பாடு வருது. சரியா, அதே மாதிரி உங்களுக்கும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸாம்பிளா சொல்றாரு. அப்படி சொல்றாரு இந்த ஒரு அக்ஸலரேட்டிங் growth இது யாராலும் தடுக்க முடியாது. அதாவது சைனாவோட வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்தணும்ன்ற மாதிரி எண்ணத்துக்குலாம் வராது. அதுக்குதான் ஸ்பார்டா நேத்தன்ஸ் உதாரணமா சொல்றாரு. சொல்லி இவரை வந்து அதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. பிளஸ் இப்போ எலெக்ஷன் வரப்போதுல மிட் டைம், அதுக்கு வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்குறேன், அதுக்காக கொஞ்சம் மகாவில் வந்து எனக்கும் பிடிக்கும், அமெரிக்கன்ஸே உற்பத்தி பண்ணட்டும், நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிலாம் சொல்றாரு. எதுக்குன்னா இந்த யுத்தத்தை ஈரானோட வார கண்டினியூ பண்ணாதன்றது இன்டைரக்டா சொல்ற மெசேஜ் தான். ஏன்னா அது எப்படி பார்க்கணும்னா, சைனாக்கும் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ யுஏஇல இருக்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பாதி சைனாக்கும் இருக்கும். யுஏஇ த்ரூவா போற இது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். சரியா, ஏன்னா அதெல்லாம் யூரோப்புக்கு சைனா அது போகும் வரும். சோ இது சேனல் ஹார்முஸ் வழியா. ஆமா, இல்ல இங்க இந்த யுஏஇல ஒரு சேனல் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. யுஏஇல நடக்க பிசினஸ்லயும் ஒரு பங்கு உண்டு. சரியா, ஒரு 40% சைனாக்கு இருக்கும். சோ அதனால உங்களுக்கு ட்ரேட் வந்து சைனாக்கு முக்கியன்றதுனால, ஏன்னா அந்த பில்லியனர் கிளாஸும் இருக்கு இல்லையா சைனால, வெறும்
இது மாத்திரம் இல்ல, ஸ்டேட் கேபிட்டலிசம் மாத்திரம் இல்ல, அந்த பிரில்லியன் கிளாஸும் இருக்கு. அதுல இருக்கு. பட் என்ன டிஃபரன்ஸ்னா, அமெரிக்காவுக்கு நான் ஏஜென்சி சொல்றேன்ல, ஏஜென்சி இவங்களுக்கு ஏன் இல்லைன்னா, அங்க ஜி ஜின்பிங் சொல்றது அத்தாரிட்டி, சிசிபி சொல்றது தான் அங்க ஃபைனல். இங்கேயும் அப்படிதான், புட்டின் சொல்றது தான் ஃபைனல். புட்டின் அந்த ரூலிங் கிளாஸ் சொல்றது தான், அந்த ஸ்டேட் பியூரோக்ரசி சொல்றது தான் ஃபைனல். பில்லியனர் ரூலிங் கிளாஸை வந்து சும்மா வச்சிருக்காரு, நீ ட்ரம்ப் கூட பேசிக்கோன்னு வச்சுக்கிறாரு இவர். ஆனா இதுல பில்லியனர் கிளாஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு, கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பில்லியனர் கிளாஸ் தான் கண்ட்ரோல்லே இருக்கு. புரியல, அப்படி இருக்காது. சோ அதனால தான் அவங்களுக்கு அங்க பிரச்சனை. ஏன்னா பிரசிடென்டால தீர்மானிக்க முடியல. பக்கலாம் துளசி காப்பாற்றிருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவர் அந்த கெனடியும் போட்டிருக்காங்க, ஆனா ஒன்றும் பண்ண முடியல பாருங்க. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து அவ்வளவு பவர்ஃபுல். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இங்கேயும் பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், மோடியே தன்னை வந்து சவுக்கிதார்னு சொல்லிக்கிறார். ஸோ அப்படி வந்து இங்க இது வேலை போயாச்சு. ஒரு இந்திரா காந்தி பீரியட்ல ஸ்டேட் கேபிட்டல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, சரியா? அதுக்கப்புறமே வந்து அது வீக். நீங்க சொல்ற ஒரு சவுக்கிதார்ன்றது மக்களுக்கான சவுக்கிதார் கிடையாது, அதான் அம்பானியா தான் நிக்குது. அதுவும் லிமிடெட் தான், அம்பானியா தான் நிக்குதான், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. எல்லா பில்லியனர் கிளாஸ் எல்லாருக்கும் சொல்ல, அதுலயும் செலக்டடா ஒரு 2-3 குஜராத் இதுன்ற மாதிரி அப்படி இருக்கு. இவங்களோட இது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த குரூப் எல்லாமே ஆப்ரேட் பண்றதுனால அந்த நாடோட உள் பொருளாதாரம் வீக் ஆயிட்டு, எப்படி அமெரிக்கால வீக் ஆகுது இல்லையா, அதே மாதிரி இந்தியாலையும் வீக் ஆகிட்டே போகுது. ஸோ இது இவங்க வந்து இந்த கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணல, இந்தியாவோட ஒரு இது கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணல. இவங்க இந்த கிளாஸே அப்படிதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஈரான்ல கூட இருக்கு. எப்படின்னா, இப்போ பெஷிஸ்கேன் இருக்கல பிரசிடென்ட், அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரைவேடைஸ் பண்ணோம்னு சொல்லி இப்போ நடந்துச்சு இல்லையா ரீசெண்டாக கிரைசிஸ்லாம், அதுக்கெல்லாம் அந்த கிளாஸ் தான் காரணம். அது வந்து எல்லாத்தையும் கவர்மெண்ட் செக்டர்ல ப்ரைவேடைஸ் பண்ணோம்னு சொல்லி வீக் ஆகிடுச்சு. ஸோ ஜாப் இதெல்லாமே வீக் ஆகுது, பொருளாதாரம் வீக் ஆகுது. ஸோ ஒரு தன்னிறைவு வந்து வீக் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து ட்ரேட் பண்ணி வெளியூர் கூட ட்ரேட் பண்ணோம், யூரோப் கூட ட்ரேட் பண்ணோன்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கு முடிஞ்ச வரலும் விலை கொடுத்து பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க, நியூக்ளியர் டீலுக்கு வந்தாங்க, இதுக்கு வந்தாங்க, ஜெசிம் சேன். ஆனால் அதை ஒண்ணுமே போக விடல. அவங்க இறங்கி தான் வந்தாங்க. ஆமா, இறங்கி வந்தாங்க. அது ஏன்னா அமெரிக்காலே 2 கிளாஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஈரான், வளர்ச்சியான ஈரான் கூட நம்ம ட்ரேட் வச்சுக்கணும், அதை இழக்கக்கூடாது அப்படின்ற கிளாஸ் தான் ட்ரம்ப் முதல்ல ரெப்ரசென்ட் பண்ணாரு. நார்த் கொரியா கூட அப்படிதான் ஹேண்டில் பண்ணாரு. நார்த் கொரியாவை நம்ம சைனா கிட்ட எடுத்துடக்கூடாது, நம்ம எடுத்துக்கணும். விசிட்லாம் பண்ணாரு. ஸோ அங்க நிறைய பிசினஸ் இருக்கு, அது வந்து அப்படி இன்ட்ரெஸ்ட். இதுலயும் ரஷ்யாலையும் பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த கிளாஸ். ஆனா இன்னொரு கிளாஸ் இருக்கு. இப்போ கேஸ் விற்கிறாங்களா, கேஸ் விற்கிறவங்க வேற எதையா பாக்குறாங்க. ஏன்னா இப்போ ஃப்ராக்கிங் ஒரு பெரிய லாபி ஆயிடுச்சுல, அந்த லாபியையும் இவர் ரெப்ரசென்ட் பண்றாரு ட்ரம்ப். ஸோ அது வரும்போது இவரு அது இழுத்துட்டு எங்க கிளம்ப இழுத்துட்டு போகுது, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரம்ப்பையே என்ன பார்க்கலாம்னா, அதனாலதான் ட்ரம்ப்ன்ற ஒரு ஆளே இருக்க மாட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா முரண்பாடான பேச்செல்லாம் வந்துட்டே இருக்கும், பல மனிதர்களோட குரல் மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அவர் வந்து யார் எப்படி இழுக்கிறாங்க போயிட்டே இருக்காரு. அந்த இழுப்புக்கெல்லாம் போறதுனால இப்போ போருக்கு போனாருன்னா அந்த யுஏஇ பிசினஸ் கிளாஸ் மொத்தமே அழிஞ்சு போயிடும். ஆனா யுஏஇ சவுதியை வந்து நம்ம 2 பேரும் இணைஞ்சு ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு கேட்டதா இப்போ ஒரு தகவல் வருது, அது உண்மையா? அது எப்படின்னா, யுஏஇன்னு பார்க்க கூடாது, இஸ்ரேல். சோ யுஏஇன்றது இப்ப என்னோட தண்ணீர் இழந்துருச்சு இல்ல, அது. சோ இஸ்ரேல் என்ன சொல்றதுன்னா, சவுதி யுஏஇ எல்லாரும் வாங்க சேர்ந்து தாக்குவோம். ஏன்னா பாவம் இஸ்ரேல் அந்த நிலைமையில் தான் இருக்கு, மத்தவங்களை கூப்பிட வேண்டிய நிலைமையில் தான் இருக்கு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு இல்ல, அவங்க தனியா பண்ண முடியல, யுஎஸும் வரா மாதிரி இல்ல. அப்படி ஒரு விஷயத்த சவுதியோ இல்ல யுஏஇயோ கத்தாரோ யாரோ ஒருத்தங்க செஞ்சா ஈரானோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அதுக்கு தானே சவுதி வந்து பயந்து ஒரு நியூட்ரல் கியருக்கு வந்துட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே சவுதி தான். ஏன்னா சவுதி தான் வந்து ஒரு கோ ஹெட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் தாக்கியிருக்காங்க. சவுதி என்ன நினைச்சாரு, வெனிசா மாதிரி ஏதோ ஆயிடும் அப்படின்னு. இவங்க கிட்ட என்னென்ன, இந்த பணக்கார ஜிசிசி ஆளுங்களாம் அவ்வளவா உங்களுக்கு நாலேஜ் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, பணம் இருக்கிறதுனால பணம் மூலமா எல்லாத்தையுமே பண்ணலாம், சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொருள் முதவாதமே இல்ல, கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. யுஏஇ அப்படிதான். யுஏஇ கிட்ட வந்து சவுதியோட இப்போ பிசினஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்க பாத்தீங்கன்னா, சவுதி பாத்தீங்கன்னா ஒன்லி ஆயில் செக்டர் தான் இருக்கு, இவங்க வந்து எல்லா செக்டர்லயும் இருக்கு. ஸோ அதனால அவர் வந்து இந்தியா கூட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாரு. அதனால தான் இந்தியா கூட ரொம்ப கன்சியூமர் செக்டர்லாம் என்டர் பிரதமர் கூட இப்போ போயிட்டு. ஸோ அவரு வந்து ரொம்ப பெரிய ஆள் ஃபீல் பண்றாரு. ஏன்னா இஸ்ரேல்லாம் அவர் கூட வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க. இவரு ஃபுல்லா ஏஐ டெக்னாலஜிலாம் வருது, பிளாக் ராக்லாம் வருது. ஸோ பிளாக் ராக் இப்போ சொல்லியிருக்காங்க ரீசெண்டா. இப்போ பாத்துக்கணும், நீங்க உலகத்திலேயே பெரிய அவங்க தான் பிளாக் ராக் தான். இப்போ பிளாக் ராக் சொல்லியிருக்கு, எங்களுக்கே ஒரு டேஞ்சர் இருக்கு, நாளைக்கே நாங்க வந்து பிளாக் ராக் வந்து
இது டேட்டா சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ். ஏன்னா டேட்டா இந்த ஃபைனான்சியல் இது இருக்கு இல்லையா, ஐடி இது அடுத்த கட்டமா வளருது இல்லையா, அந்த ட்ரில்லியனர் ஃபைனான்சியல் இது இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியமானது அந்த டேட்டா சென்டர்லாம். அவர் என்ன சொல்றாரு, ட்ரோனை வச்சு ஈஸியா தாக்கிடுவாங்க, ஒரு $3000 ட்ரோனை வச்சு ஈஸியா எங்களோட $1 trillion எக்கானமியை முடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு த்ரெட்டுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா சொல்லியிருக்காரு 2 நாள் முன்னாடி. ஏன்னா அமெரிக்கால ஆரம்பிச்சா கூட டேட்டா சென்டர், அமெரிக்கால இருக்க லோக்கலா யாராவது வந்து இப்படி பண்ணிடலாம் $3000. ஒரு லோன் உல்ஃப் அட்டாக் கூட ஆமா பண்ணலாம். அமெரிக்கா ஈரானை சொல்ல, ஏன்னா அவருக்கு தெரியும் ஈரான் அப்படி பண்ணக்கூடிய இது இல்ல, அது பிரச்சனையா ஈரானுக்கு பிரச்சனை கிரியேட் பண்ணாதான் அவங்க பண்ண போறாங்கன்னு தெரியும். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, வர வர அமெரிக்க மக்கள்கிட்ட எங்க மேல எதிர்ப்பு வருது, அவங்க யாராவது செஞ்சா செஞ்சிருவாங்க, எப்படி மகாமரியாதன் கூட செய்வாங்க அப்படின்ற ஒரு பயத்துல வர அந்த பயம் இருக்கு. சோ அவர் சொல்றாரு அது ஓப்பனாவே, இந்த மாதிரி எங்களுக்கு ஈஸியா ஒரு ட்ரோன் வச்சு தாக்கிடுவாங்க, இது எங்களுக்கு பெரிய செக்யூரிட்டி ப்ராப்ளம்னு பிளாக் ராக் எடுத்து பேசுறாரு. இது வந்து எப்படின்னா ஈரான் இப்ப பண்ணி காமிச்சிருக்கு தாக்கி. சோ அது வந்து எல்லாருக்கும் பரவோன்ற ஒரு பயம், ஒரு வார்னிங்கா போய் சேர்ந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கன்வென்ஷனல் வார்ஃபேர்லாம் கிடையாது. ஒரு $1000 மதிப்புள்ள ட்ரோனை வச்சு $1 மில்லியன் இருக்கக்கூடிய பொருளை சேதம் செய்ய முடியும். டேட்டா சென்டர் இது ஃபுல்லா இது பண்ணிட்டாங்கல்ல, நம்ம அமேசான் சர்வர் எல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஏஐ வளர்ச்சி வரும்ன்ற மாதிரி பார்த்தாங்க. இவங்க கூட சைனா கூட அவங்களோட ஹுவாவை டெவலப்மெண்ட்லாம் கூட இங்க பண்றாங்க, கல்ஃப்ல நடத்தி ஜிசிசியில நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பண்றது தான் இவங்களோட இது. அதனாலதான் அவங்க சைனா கிட்ட பேசி, ஏன் எலான் மஸ்க் அப்புறம் அந்த என்விடியா ஹுவாங்க அவங்கெல்லாம் வச்சு சைனா கிட்ட பேசி இது பண்ணலான்னு சொல்லி போயிருக்காங்க. அதுக்கு சைனா சொல்லியிருக்கு, அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டா சென்டருக்குலாம் உதவி பண்ணோம்னா நீங்க என்ன பண்றீங்க, கல்ஃப்ல எங்க எல்லாரையும் தடை பண்றீங்க, ஹுவாவை தடை பண்றீங்க, இது தடை பண்றீங்க யூஏஇல. ஸோ அந்த தடையெல்லாம் நீக்குங்க, அதுக்கப்புறம் இப்போ என்விடியா சிப் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் நாங்கள் வந்து ரேர் எர்த் மினரல் கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஏதோ டீல்லாம் போகுது. ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து தன்னோட இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நடத்தணும்னா கூட அதுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்தா தானே டேட்டா சென்டர்லாம் டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ அது ஒரு முக்கியமான ஹப்னு தெரிஞ்சிச்சு ஈரானுக்கும். யுஏஇ இப்படிப்பட்ட ஒரு மறைமுக உறவு இஸ்ரேலோட இருக்கு அப்படின்றது இன்னைக்கு வெளிப்படையா வெளியில வந்துருச்சு. இப்போதாவது அந்த ஜிசிசி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அரபு மக்கள் வந்து விழிப்படையிலையா, இப்படி ஒண்ணு நடக்குது, நம்முடைய எதிரின்னு வெளியில ஈரானை காமிச்சிட்டு இருந்தாங்க, ஆனா இஸ்ரேலோட நம்ம உண்மையான எதிரியான இஸ்ரேலோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு அங்க ஒரு ஜனநாயகம் இருந்தா வரும். சிமிலர் கலர் ரெவல்யூஷன் நடந்தது, அது மாதிரி ஜனநாயகம் ஒன்றும் வரல. இல்லை இப்போ ஈஜிப்ட்ல நடந்தது, அரப் ஸ்பிரிங்லாம் நடந்திருக்கு. ஆமா, ஈஜிப்ட்ல பாத்தீங்கன்னா சதாத்தே வந்து வேலை போயிட்டாரு, அதுக்கப்புறம் எல்லாருமே வேலை போயிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா ஈஜிப்ட்ல நடந்துச்சு, ஆனா அதை மிலிட்டரி திருப்பி ஓர்த்தப்படுது. இங்க பார்த்தோம் இம்ரான் கான் வந்தான், இம்ரான் கானுக்கு அந்த கான்சியஸ்னஸ் அதிகமா உண்டு. ஸோ அவரு வந்து அதுக்கான கரெக்ட் பார்த்து தான் போனாரு. முதல் வாட்டி ட்ரம்ப் வந்த போது இவரும் ட்ரம்ப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே எப்ஸ்டைன் பிடிக்காது. அவரு எப்ஸ்டைனை ஓபனா திட்டினவர், கேவலமான ஆளு சொல்லி ஓபனா திட்டினவர் அப்பயே, சரியா? இம்ரான் கான் திட்டினவர். சோ அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் முறையில தான் இறந்தாரு, சரியா? சோ இவரு வந்து இம்ரான் கான் அப்போ வந்து அப்படி இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இம்ரான் கான் வந்து இந்த பிரிக்ஸ், அதுக்கப்புறம் புட்டின் கூட இருக்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நிறைய வந்த உடனே சிஏ அதை பார்த்து அது முடியாது. சமீபத்துல கூட வெளியா இருக்கு, சிஏ சீஃப் வந்து பார்க்க மறுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு இம்ரான் கான். ஆமா, அதுக்கான ஆதாரம் வெளியா. ஆமா, அது இருக்கு. அதோட இவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, எப்படி அழுத்தம் கொடுத்து அது நடந்துச்சு எல்லாமே டீடைலா இப்போ சிஏ டாக்குமெண்ட் வந்துருச்சு. ஆமா, இந்த இவங்களை டிராப் சைட் நியூஸ்ல கம்ப்ளீட்டா போட்டாங்க, எப்படி இம்ரான் கானை தூக்குனாங்க. சோ இது வந்து இந்த மாதிரி அங்கங்க டெமோக்ரஸி வளரும் போது அது துளிர்ல எடுத்துறாங்க. எடுக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க மக்களுக்கு ஒரு வாய்ஸ் எல்லாமே போயிடுது. இந்த ரூலிங் கிளாஸ், இப்போ எம்பிஎஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முதலாளித்துவ இதுல வேகமா இறங்கணும்னு பார்த்தாரு. பட் அங்க இருக்க ரூலிங் கிளாஸ் அவரோட அண்ணன் கூட பெரிய பிரச்சனை ஆகி அண்ணன் அரெஸ்ட் பண்ணி, சவுதியினுடைய இளவரசர், ஆமா, அண்ணன் அரெஸ்ட் பண்ணி போட்டு அவர் ஜெயில இருக்காரு. அவரு இப்போ கொஞ்சம் திருப்பி ரெக்கவர் ஆகி வரதா கேள்விப்பட்டேன். இப்ப இருக்க முரண்பாடுல இப்ப எம்பிஎஸ் கொஞ்சம் வீக்கா இருந்தா கேள்வி. ஸோ அவங்களுக்குள்ள உள்முரண் எல்லாம் இப்போ வரும். அதே மாதிரி சவுதிக்கும் யுஏஇக்கும் பயங்கர முரண் முத்தி இருக்கு. ஏன்னா இது யுஏஇ வந்து தன்னோட பணபலத்துல ரொம்ப, ஏன்னா இஸ்ரேல் கூட க்ளோஸ் ஆகிறதுனால, அங்க ட்ரம்ப் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வர்றதுனால ரொம்ப திமிராகி இவரு போய் இப்போ யெமன்ல தாக்குதலாம் நடத்தியிருக்காரு. ஸோ அதுக்கு சவுதிக்கும் அவங்களுக்கு முரண்பாடு வந்திருக்கு. பிளஸ் சூடான்லயும் பெரிய முரண்பாடு வந்திருக்கு. இப்போ சூடான்ல பார்க்கலாம், அல் கொய்தா அப்புறம் ஐசிஸ் எல்லாம் வச்சு அங்க இருக்க கவர்மெண்ட்டை வந்து இது பண்றாங்க. நம்ம மாலி கவர்மெண்ட்டை கூட இப்போ மாலி, சாடு, அதுக்கு பின்னாடி சப்சாரால வந்து ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசுகள் உருவாயிட்டு வந்திருக்கிறத இப்போ இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளை வச்சு
அந்த அரசுகளை வீழ்த்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. சிரியாலையும் பிரான்ஸ் தான் சிரியாலையும் பண்ணுச்சு. ஸோ ஐசிஸ் அந்த காலத்துல இருந்து சுவிட்சர்லாந்துல தான் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. சரியா, சுவிட்சர்லாந்துல இருந்து எடுத்துன்னு வந்து பிரான்ஸ்ல வந்து அப்படிலாம் பண்ண வந்தான் ஐசிஸ். ஓகே, ஏன்னா அவங்க எல்லாம் யூரோப்பியன் சிட்டிசன்ஸ் அந்த ஐசிஸ் இவங்கெல்லாம். ஏன்னா இது வந்து 40 வருஷமா நடக்குது. ஜிஹாத் சென்டர்னு சொல்லி உலகம் ஃபுல்லா நடத்தினாங்க அமெரிக்கா. ஸோ அந்த ஜிஹாத் சென்டர்ல யூரோப்ல டெவலப் பண்ணவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. யுஎஸ்எஸ்ஆருக்கு அகைன்ஸ்ட். ஆமா, அங்கங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இதுல கூட பண்ண செச்சன்யால கூட பண்ணாங்க, எல்லா ஊர்லயும் பண்ணுவாங்க. ஸோ அந்த போராளிகள் மாதிரி அனுப்புவாங்க. இப்போ கூட இந்தியால கூட இது பர்மால அனுப்பி மாட்டிருக்காங்க ரீசெண்டா. ஸோ அந்த மாதிரி இயக்கங்கள்ல அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இயக்கங்களை அனுப்பி தான் இப்போ மாலியில பண்றாங்க. அது ஒரு பிரைவேட் மிஷினரி, நம்ம வாக்னர் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் இப்போ பேர் வேற ஏதோ வச்சுட்டாங்க. அது இப்போ அங்க மாலியில போராடிட்டு இருக்கு. அதை எதிர்த்து பிரான்ஸ், அது அரசுக்கு ஆதரவா ரஷ்யன்ஸ் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள இப்போ ரஷ்யா வந்து இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டா ஸ்ட்ராங்கா நிக்குது. ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு வார்னிங்கே கொடுத்துட்டாங்க, நீ இதுக்கு மேல போனா உனக்கு ஆபத்துன்னு சொல்லி டைரக்டா இறங்க வரணும். ஓகே, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே தொடக்கத்துல கேட்ட கேள்விதான். ஹார்முஸ் வந்து அடைபட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரே காரணம் தானா இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்னு? இந்தியாவோட நெருக்கடி ஃபுல் இந்துத்துவா தான் காரணம். சோ இங்க வந்து இந்த முரண்பாடெல்லாம் இவ்வளவு மோசமா ஃபாரின் மினிஸ்டர் வந்திருக்காரு பிரிக்ஸ் மீட்டிங், தெளிவா சொல்றாரு 20 பில்லியன் ஃபாரின் மினிஸ்டர். ஆமா, 20 பில்லியன் பிசினஸ் இருந்தது. இவங்க தான் அமெரிக்காவுக்கு பயந்து மூடிக்கிட்டு போனாங்க, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும். சோ எந்த கிரைஸுமே வந்திருக்காரு. இதுக்கு அத்தனையுமே காரணம் இந்துத்துவா தான். அவங்க வெறியா போய் இஸ்ரேல் கூட சேருவேன்னு சொல்லி நான் சொன்ன அந்த ஒரு டாக்ஸிக் இது ரிலேஷன்ஷிப். இவங்க எப்படிப்பட்ட கும்பல்னா அந்த காலத்திலேயே விடுதலைக்கு எதிராக இருந்தவங்க. இப்பயும் வந்து பிரிட்டிஷ்காரன் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, RSS. ஸோ அந்த மைண்ட் அப்படியே கண்ணி ஆகுது. அந்த ஆரியவாதம் அவங்க கூட தான் இருப்பான்னு சொல்லி அப்படி இருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அது எப்படின்னா யூரோப் கூட போடுற ஒரு பாத்வே. அது யூரோப் இங்கேருந்து பிசினஸ் UAE கனெக்ட் பண்ணி யூரோப் வழியா பிசினஸ் போடலாம் அப்படின்ற ஒரு இது. அது வந்து ஏற்கனவே வந்து சபார் போல்ஸ்லாம் டெவலப் பண்ணி இது மூலமா ரஷ்யாவில் மூலமா அதை எடுத்துக்கலாம். இங்க இருக்க இந்த யுரேஷியன் நேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கூட எல்லாம் லிங்க் போட்டு அதெல்லாம் பண்ணது. ஸோ இந்தியாவும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா மிரட்டின உடனே இப்படி மாறுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு இந்த அடிமைத்தனம் போக மாட்டேங்குது. இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரியில் எல்லாருமே பார்க்குறாங்க பழைய நான் அலைன் மூவ்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அப்பெல்லாம் வந்து ஒரு இண்டிபெண்டா நேரு எடுத்த ஸ்டாண்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இவங்க சொல்றாங்கல்ல இந்தியா ஒரு சூப்பர் பவர், இந்தியா ஒரு இது 36 இன்ச்சு அப்படின்றாங்க. இப்ப பார்த்தோம் நார்வேல தலைவர் ஏதோ இன்டர்வியூ இது ஒரு கேள்விக்கு தப்பிச்சு ஓடுறாரு. இப்படி ஒரு இதுவாயிடுச்சு, கேவலமாயிடுச்சு இந்தியா வந்து எல்லாருமே கேலி பண்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது காரணமே வந்து இவங்களோட இந்துத்துவா இந்த ரூட்ல பாலிசி தான். ஸோ அது என்ன பண்ணுறது, இந்துத்துவா பாலிசி கூட நம்ம அம்பானியும் அது அந்த லைன்ல போறாரு. அதுதான் பிரச்சனை. ஏன்னா முதலாளியா அதை வந்து அவர் சபார் போர்ட்லாம் டெவலப் பண்ணி அதெல்லாம் வந்தவர். அதை தைரியமா நிக்க முடியல. ஈரான் ஒரு எடுத்துக்காட்டா நின்று இவங்களுக்கு காமிச்சப்புறமும் இவங்களுக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ இதே சூழல்ல போயிட்டு இருந்தா எப்போது இந்த பதற்றம் அப்படின்றது முடிவுக்கு வரும்? சமீப காலத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல நெடிய காலம் இப்படியே நீர்பூத்த நெருப்பால? இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல வந்தாச்சு. அமெரிக்கன் ஹெஜிமோனி முடிஞ்சு போச்சு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சொன்ன அந்த பிரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர் வந்து, ஆனா பிரிக்ஸ்ன்னு இல்ல, இப்போ அது ரிக்னு இருக்கு. ஏன்னா ரஷ்யா, ஈரான், சைனா அதான் இருக்கு. ஸோ பிரேசில் வந்து அந்த தூரத்துல இருக்கு, அது வரணும்னு பாக்குது, ஆனா அது ஒன்றும் வரல. இந்தியாவும் வந்து எதிர்கட்சிக்கு போயிடுச்சு. ஸோ அது ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கு. பிரிக்ஸே வந்து ஒரு குழப்பத்துல தான் இருக்கு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஈரான் பண்ண இந்த கிரிட்டிக்கல் இதில் டெவலப்மெண்ட்ல வேற வழி கிடையாது. அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து இந்த பிரிக்ஸ் நோக்கி தான் இருக்கும். ஸோ வேற ஒன்றும் அது வந்து எஸ்டாப்ளிஷே ஆயாச்சு. ஏன்னா பெட்ரோ டாலர் போயாச்சு. ஸோ இப்போ இருக்க ட்ரேடு ஃபுல்லாவே வந்து யுவான்ல நடக்குது, வேற இதுல நான் பெட்ரோ டாலர் தான் நடக்குது. ஸோ அதுவே ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ இது வந்து ஒன்றும் ஃபியூச்சர்லாம் இல்லை, ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் இல்லை. இப்போ இருக்கிற நிலைமை அப்படித்தான் நிலைமை. இந்த நிலைமை அவங்க வந்து உடைச்சாகணும். அமெரிக்கா உடைச்சாகணும்னா இப்போ சைனா ஏதாவது பண்ணி ஆகணும். அதிரடி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிர்விளைவு பயங்கரமா இருக்கும். துபாய் இருக்காது. துபாய் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம். ஸோ துபாய்னு ஒரு இது ஊரே இருக்காது, கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும். அழிஞ்சிச்சுன்னா மொத்த பிஸ்னஸ் சென்டரே அதுதான். ஸோ உலக பொருளாதாரமே அடி வாங்கும். சரியா, ரொம்ப மோசமா போச்சுன்னா அதனோட ரிப்பர்கஷன் அமெரிக்காவில் படுமோசமா இருக்கும். ஸோ டெமோக்ராட்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஷூரா ட்ரம்ப் ஜெயில். ஏன்னா இம்பீச் பண்ணி அவர் ஜெயில போட்டுருவாங்க. அவங்க கிளியரா இருக்காங்க. மிட் டேர்ம்லயே இவர் தோத்தாருன்னா என்ன ஆகும்னா, இம்பீச்மெண்ட் பண்ணி எப்படி நிக்சன் என்ன பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பண்ணி ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்கு. ஒரு பெரிய இதுவே இதுவே என்னன்னா
எக்கானமி தான் மெயின். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஈரான் வார், நியூக்ளியர் பாம் ஏதோ பொய்யா சொல்லலாம் நீங்கள். அந்த மாதிரி நியூக்ளியர் பாம்னே ஒன்றும் கிடையாது, அது கற்பனைவாதம், ஏலியன் மாதிரி அது, சரியா? ஆனால் அதெல்லாம் பண்ணி ஜனங்களை ஏமாத்திட்டே இருக்க ஜனமும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகி அவங்களோட டெய்லி வாழ்க்கை என் தட்டுல சாப்பாடு இல்லை அப்படின்ற போது அவனுக்கு நியூக்ளியரை பத்தி எல்லாம் அதெல்லாம் காலப்படுறாங்க. சூறை இருக்கு, அப்போ தீர்ப்பு இவருக்கு எலெக்ஷன் தீர்ப்பு படுமோசமா இவருக்கு எதிராக வரும். அதனால தான் இப்போ வந்து அதுலேருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இவர் பண்ணதே வந்து ஒரு பாதாளத்தை தள்ளிடுச்சு. அதுலேயே பொருளாதாரம் ரொம்ப மோசத்தில் இருக்கு, ரிகவரும் பண்ண முடியாது. அது ஸ்டேட்டஸ் கோனா மெயின்டைன் பண்ணலாம், சரியா? இன்னும் போனாருன்னா படுமோசமாக போயிடும். ஸோ அதுதான் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கு. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உலகத்துக்கு அந்த ஹெஜிமோனிக்கு அடுத்து சொல்லுவாங்கல்ல, பிஃபோர் ஈரான் ஆஃப்டர் ஈரான்ற மாதிரி, இல்ல இதுதான் ஏஐ ஆஃப்டர் ஈரான் தான் இனிமேல். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.